ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு கோல்ட் கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன கேஸ்னால், ஒரு 3 பேர் திருட போகிறாங்க. அந்த திருட போன இடத்துல தடுக்க வந்தவரை கொலை பண்ணிட்டாங்க. இந்த கேஸ் பற்றி தான் பேச போகிறோம். இந்த கேஸ் கொலை பண்ணதுக்கப்புறம் பண்ண விஷயத்தினால தான் இந்த கேஸ் ரொம்ப வைரலாக போச்சு. அதனால தான் இந்த கேஸ் பற்றி பேச போகிறோம். கேஸ்குள்ளே போவோம். 2017 இந்த கொலை நடக்குது. பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, டேண்டா ரைட் 17 வயசு பையன், ஜெர்மியஸ் வில்சன் 19 வயசு பையன், டெல்டோனோ கிரேசி 18 வயசு பையன். இவங்க ஒரு வீட்டில் அவங்க வீட்டில் வச்சுருக்க விலை மதிப்பான பொருட்களை திருடலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவர் பேர் பார்த்திங்கன்னா ஜார்டன் க்ளீ. அவர் வீட்டுக்கு தான் அவங்க திருட போகிறாங்க. போன இடத்துல ஜார்டன் க்ளீ 3 பேரும் பார்த்து தடுக்க வராரு. இது மாதிரி திருடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்க வராரு. அவரும் காப்பாற்றிக்கு திருட்டி தடுக்கிறதுக்காக ஒரு தடுக்க வராரு. அவங்க வீட்டில் வேறு யாரும் இல்லாதனால அப்போ இந்த டேண்டா ரைட் கிட்ட கன் இருக்குது. கன் எடுத்து அவர் சுட்டுட்டார் இந்த ஜார்டன் க்ளீயை. ஜார்டன் க்ளீ ஸ்பாட்லேயே விழுந்துட்டார் சுட்டதுனால. அப்புறம் டாக்டர்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஜார்டன் க்ளீ இறந்து தான் சென்டென்ஸை அவங்க லாஸ்ட்டாக சொல்லுவாங்கள்ல, இது மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போனோடனே கோர்ட்டில் இதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்க சைடு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி இந்த ஜார்டன் க்ளீ இறந்தவரோட பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது மாதிரி என் பையன் இறந்துட்டான், அவன் என்ன தப்பு பண்ணான், அவன் வீட்டில் தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த டேண்டா ரைட் இருக்கார்ல, அவர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. லிட்டரலாக சிரிக்கிறாரு, விழுந்து சிரிக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இது எல்லோரும் பார்க்குறாங்க. அவங்க ஃபேமிலி அவங்க பையனை இழந்ததை பற்றி பேசி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் ரொம்ப இவ்வளோ தைரியமாக சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சொல்லுங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, I'm tell y'all I'll be home soon. R.I.P. Keon. I love my family. The judge was great. அவர் எந்திரிச்சு சொல்கிறாரு, இது மாதிரி எனக்கு 18 வயசு ஆகுது, நான் டீனேஜு, சீக்கிரமாக அந்த கேஸை முடிச்சுட்டு என் ஃபேமிலியை பார்க்க ஜாலியாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு அதையும் சொல்கிறாரு. இதை பார்த்து ஜட்ஜு கடுப்பாகி, உனக்குன்னு அவ்வளோ இதுன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க இங்கிலீஷ்லேயே பேசி, உனக்குன்னு அவ்வளோ இது, உன்னை நான் சும்மா விடுறதா இல்லை, நீ 24 இயர்ஸ் ப்ரிசனில் இருக்கணும்னு சொல்லிட்டு சென்டென்ஸ் பண்ணேன். இப்போ நான் மாற்றுறேன் அதை, நீ லைஃப் கடைசி உங்கள் லாஸ்ட்டு மூச்சு இருக்க வரைக்கும் நீ ப்ரிசன்லேயே கடந்து சாகணும், நீ சாகிற வரைக்கும் அங்கே தான் இருக்கும், உங்கள் ஃபேமிலி நீ கடைசி வரைக்கும் நீ பார்க்கக்கூடாது, அது மாதிரி சொல்லிட்டு 285 இயர்ஸ் மனுஷன் வாழ்ந்ததே 110 120 தான், அது ரேர் கேஸு. அப்படி இருக்கும்போது நீ 285 வருஷம் நீ ஜெயிலே கடந்து சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜு லிட்டரலாக அவருக்கு கேஸில் எழுதி கொடுத்துட்டாரு, நீ அங்கே தான் கடந்து சாகணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த அவர் பேர்னா டேண்டா ரைட் அந்த 17 வயசு பையன் நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த பயத்தை நான் மறைக்கணுன்றதுக்காக தான் சிரித்தேன், மற்றபடி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட அட்வொகேட்டை வச்சு சொல்ல வச்சார். ஆனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அவர் சிரித்தது எல்லோரும் பார்த்து எல்லோரும் கடுப்பாகி இப்போ சென்டென்ஸ் பண்ணி இப்போ ஜெயிலில் இருக்கார். இன்னும் ஒரு ஜெயிலில் தான் இருக்கார். 285 வருஷம் இருக்கும் ஜெயிலில் தான் இருப்பார், அதாவது சாகிற வரைக்கும். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தங்க கொண்டுட்டு அவங்கள பற்றி சிரித்து அதை கடுப்பாக்கி ஜட்ஜே இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, அப்போ அந்த கேஸை பற்றி நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த கேஸை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.